வெல்கம் டு நாகா லைஃப் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரும்பு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கரும்பு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் சாதாரணமாகவே ஏற்படக்கூடிய ஜலதோஷம், காய்ச்சல் இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கின்றது. மேலும் பற்களை பாதுகாக்க வல்லது. கரும்பில் அதிக அளவு மினரல் இருப்பதால் இது பற்சொத்தை ஏற்படாமல் தடுக்கிறது. மேலும் வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்கிறது. சிறுநீரக கற்களை கரைக்க வல்லது இந்த கரும்புச்சாறு. சிறுநீரக தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது. மேலும் மஞ்சள் காமாலை போன்ற வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது. மலச்சிக்கல் மற்றும் அஜீரணத்தை சரிப்படுத்தக்கூடியது இந்த கரும்புச்சாறு. இது குடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், மலச்சிக்கலை நீக்கும். இதில் உள்ள உப்புத்தன்மை குடலில் உண்டாகும் அதிக அமிலத்தன்மையை சரி செய்யும் ஆற்றல் கொண்டது. இதனால் ஏற்படும் அசிடிட்டி, அஜீரணம் போன்றவற்றை குணமாக்கும் ஆற்றல் கொண்டது இந்த கரும்புச்சாறு. சர்க்கரை வியாதிக்கு மிகவும் நல்லது இந்த கரும்புச்சாறு. பொதுவாக சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் கரும்புச்சாறு சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். இதனால் இதனை தவிர்ப்பார்கள். ஆனால் கரும்பு சாப்பிடலாம். ஏனெனில் இதில் உள்ள குளுக்கோஸின் செயல்பாடு குறைந்த அளவே இருப்பதால் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்காமல் தடுக்கின்றது. பல ஆய்வுகளும் கூறுகின்றன. பருமனான உடலை இளைக்கச் செய்வதை கரும்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. கரும்பில் உள்ள ரசாயனம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைக்கின்றது. இதன் மூலம் உடல் எடை குறைகிறது. எடை குறைவதால் ஏற்படும் உடல் சோர்வையும் கரும்பு தடுக்கின்றது. இரத்த அழுத்தத்தையும் இது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்றது. மேலும் உடலுக்கு சக்தி தருவதில் கரும்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக உடலில் சக்தி இல்லாத போது இந்த கரும்புச்சாறு உட்கொண்டால் நமக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். வெயில் அதிகமாக உள்ள நேரத்திலும் கரும்புச்சாறு நமக்கு ஒரு மிக பெரும் ஆற்றலாக செயல்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.